பிளட் கொப்பர் கண்டக்டர் ஐடியா சொல்லணும் நீங்க செய்யலாம் சரியா. பிளட் கொப்பர் கண்டக்டர்ல பாத்தீங்கன்னா இதுல இப்ப பிளட் கொப்பர் கண்டக்டர் தந்திருக்கிறோம் 0.33 மில்லிமீட்டர். அப்ப டி தந்திருக்கிறோம் 0.33 மில்லிமீட்டர் சரிதானே. ரைட் ஐடியா சொல்லுங்க நீங்க செய்யுங்க. மற்ற கரீஸ் கரண்ட் தந்திருக்கணும் ஐ தந்திருக்கிறோம் 50 ஆம்பியர் தந்திருக்கிறோம். அண்ட் தந்திருக்கிறோம் மற்றது uniform Tesla V is equal to 1.3 Tesla. At the whole voltage VH is equal to 9.6 microvolt. Measured across the ribbon. What is the charge density? VH is equal to BI over NTQ and the equation. Number of charge carriers. VI over VH TQ. அப்ப இதுல V தெரியும் தந்திருக்கிறோம் V1 V 1.3 சரியா. I 5 and 50 amperes 50 5 50 amperes. Delta V 9.6 10 to the power minus 6 நீங்க சுருக்கி பாருங்க. Thickness 0.33 10 to the power minus 3 and வரும். மற்றது சார்ஜ் என்றா எலக்ட்ரான் சார்ஜ் 1.6 அது கூடையில 1.6 டைம் 10 to the minus 90. இதை போட்டு விட உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 to the power 28ல 90ல வரும் போட 1.6 3 ஞாபகம் ஒரு என்ன காணும் இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 10 to the power 29 or 28 ஆர்டர்ல வரப்போகுது per meter minus 3 அப்படித்தான் பழமையா வரும். சரி இதை கண்டுடுவீங்க. இது சப்ஸ்டிட் பண்ணா சரி சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு VIO NTQ போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் சரியா. வேண்டாம் ஷேரிங் அடிப்படை போட்டு பாருங்க இப்படி போட்டா உங்களுக்கு எல்லாம் போட்டு VIO NTQ போட்டு உங்களுக்கு போட்டா என்னின்ற வழி வரப்போம் சரியா. அப்ப இதுக்கு பிறகு அடுத்த ஐடியா அடுத்த கேள்வி கேட்டிருக்க வேண்டாம். அடுத்த கேள்வி என்னன்னு சந்திக்கணும்னு சொன்னா உங்களுக்கு அடுத்த கேள்வி அதுல என்ன கேட்டிக்க வேண்டாம். What is the charge density of the free electrons? What is the effective number of free electrons per atom? Does this result indicate? தெரியும். அதுக்கு என்ன செய்யணும்னா ஒவ்வொரு அட்டமும் உதாரணமா ஒரு மெக்னீசியம் இப்படி என்ற ஒவ்வொரு அட்டமும் ஒரு அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான் தான் உங்களுக்கு கரண்ட் ஓடுறதுக்கு கண்ட்ரிபியூட் பண்றது. ஒவ்வொரு அட்டமும் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கலாம், சில 2 எலக்ட்ரானை கொடுக்கலாம். ஒரு அட்டம் எத்தனை எலக்ட்ரானை கண்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு காணட்டாம். அதுக்கு நாங்க என்ன செய்யணும், நாங்க முதல் கண்டது நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் வால்யூம். ஒரு மீட்டர் கணத்துல எவ்வளவு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குன்னு கண்டாச்சு. இப்போ ஒரு மீட்டர் கணத்துல எவ்வளவு அட்டம் இருக்குமென்று கண்டால் அதாவது ஒரு மீட்டர் கியூப்ல எவ்வளவு அட்டம் இருக்குமென்று கண்டால் அந்த அட்டம் இவ்வளவு ஃப்ரீ எலக்ட்ரானை கொடுக்குமெண்டா ஒரு அட்டம் எவ்வளவு ஃப்ரீ எலக்ட்ரானை கொடுக்கும். 1 மீட்டர் கியூப்ல உள்ள அட்டத்தை காணணும். அது என்ன காண்றது, டென்சிட்டி தந்திருக்கு. டென்சிட்டி 9000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 என்றா பெர் மீட்டர் கியூப்ல மேஸ் டியா தான் இருக்கு, 9000 இருக்கு சரியா. அப்ப 1 மீட்டர் கியூப்ல உள்ள டென்சிட்டி இஸ் ஈக்குவல் மாஸ் ஈக்குவல் டு டி. அப்ப மோல் நம்பர் ஆஃப் மோலை காணணும். நம்பர் ஆஃப் மோல் என்ன டென்சிட்டிய மொலிகுலர் வெயிட்டால டிவைட் பண்ணணும். நம்பர் ஆஃப் மோலை கண்டாச்சு. டென்சிட்டிய மாஸா டிவைட் மொலிகுலர் வெயிட்டால டிவைட் பண்ணா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வரும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் அவகாட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வரும். அப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இதுதான் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகேயா, விளங்குதா? 1 மீட்டர் கியூப்ல எவ்வளவு டென்சிட்டி என்றா கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். 1 மீட்டர் கியூப்ல எவ்வளவு மாஸ் இருக்குது.
நம்பர் ஆஃப் மோலை காணோம்னா மேஸ மோலால டிவைட் பண்ணணும். அப்போ ஒரு மீட்டர் கியூப்ல எவ்வளவு மோல் இருக்குன்னு காணலாம். 1 மோல் அவோகாட்ரோ நம்பருடைய 6.10⁻23 அட்டம்ஸ் இருக்குண்டா இவ்வளவு மோலுக்குள்ள எவ்வளவு அட்டம் இருக்கும் கண்டாச்சு. கண்டாச்சு. இனி செய்யணும், இந்த அட்டத்துக்குள்ள அவ்வளவு ஃப்ரீ எலக்ட்ரான் கண்டிருக்கோம், முதல் கண்டிருக்கோம். இதால அதை டிவைட் பண்ணி விட்டா வார விட கிட்டத்தட்ட 1.5 கிட்ட வரும். 1.5 கிட்ட வந்தோட நீங்க செய்தது சரியா இருக்கும். சரியோ? ஓகே, அப்ப நாங்கள் விழாத்தோட இதை நிப்பாட்டுவோம்.